வணக்கம் நேயர்களே. திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி கந்த சஷ்டி 3வது நாள். இன்றைக்கி நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு பாடல் பற்றி பார்க்கலாமா? அதாவது அருணகிரிநாதர் இயற்றிய பாடல் கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் மிகச்சிறப்பான பாடல். என்ன, அதாவது நம்ம பொதுவாகவே நம்மளோட துன்பத்துக்கு காரணம் என்னன்னா நம்ம முன்வினை. நம்ம போன ஜென்மத்தில் நம்மளை அறியாமல் என்ன பாவம் செஞ்சோமோ அதனால பிறவி எடுத்து அதை கழிக்கிறதுக்காக நம்ம பிறவி எடுக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அந்த முன்வினையெல்லாம் நம்ம நீங்கணும்னா நம்ம என்ன செய்கிறது? அதுக்கு முன்வினை நீங்கிறதுக்கு நமக்கு இறை அருள் வேணும். அந்த இறை அருளை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாடல்கள், அதாவது பொருள் பொதிந்த இறைவனை மகிழ்வித்த அருணகிரிநாதர் எழுதிய இந்த மாதிரி பாடல்களெல்லாம் பாராயணம் செய்கிறது மூலமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்வினை தீரும். இந்த பாடல்லையே அதை அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன பாடல்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அருமையான பாடல், இந்த பாடல் பாடல்னே சொல்லக்கூடாது, ஒரு மந்திரம். என்ன, இந்த பாடலை தவறாமல் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. என்னன்னா, பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இதுதான் இந்த பாடல். அதாவது நான் பெரிய தவமோ இதெல்லாம் நாங்கள் செய்யலை. நான் ஒரு சாதாரண ஒரு மனித பிறவி. இந்த மாதிரி எந்த தவமும் செய்யாத என்ன பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, அதாவது முன்வினை. இந்த பிரபஞ்சத்தில் பறந்து நான் முன்வினையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை போக்குறதுக்கு என்ன, இந்த சேற்றை இந்த சேற்றை விட்டு நான் வர்றதுக்கு உய்யுமாறு நான் வர்றதுக்கு வழிவிட்ட இறைவனே. செஞ்சடா அடவி மேல், அதாவது சிவபெருமான் தலையில் என்னென்ன அணிஞ்சிருக்காருன்னா, ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை, அதாவது கங்கை ஆறு, பாம்பு, இதழியை கொன்றைப்பூ, தும்பை மலர், அம்புலியின் கீற்று, அதாவது 3ஆம் பிறை, இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெருமான், அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், அவருடைய குமாரன், அவருடைய குமாரனாகிய முருகப்பெருமான் கிருபாகரனே. நீ முருகப்பெருமான், நீங்கள் நிச்சயமாக ஒரு கருணை வள்ளல் தான், கிருபாகரன் தான். அதனால் முருகப்பெருமானே, நீங்கள் இந்த என்னுடைய முன்வினையை நீக்கிறதுக்கு பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிடணும், அது உய்யுமாறு என்னை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அமைஞ்ச பாடல் இது. இதை நல்ல பொருள் அர்த்தம் புரிஞ்சு, என்ன நீங்கள் அதனால தான் இந்த அர்த்தத்தை சொன்னேன், அர்த்தம் புரிஞ்சு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. என்ன, முருகன் நீங்கள் மனசு உருகி முருகனையே நினச்சி இந்த பாடலை சொல்லுங்கள். முருகன் உங்கள் பக்கத்தில் இருந்து கேட்பார், கேட்டு சந்தோஷப்படுவார். உங்கள் முன்வினை தீரும், நீங்கள் சந்தோஷமான வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.